வணக்கம், நான் டாக்டர் நிஷா, நேச்சுரல் மெடிசன் ப்ராக்டிஷனர். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாப்பிக்குங்க. நீங்கள் பல கடைகளுக்கும் போய் என்னெல்லாம் மேக்கப் வெரைட்டிகள் இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. எந்த பிராண்டு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தேடுவோம். அதில் ரிசர்ச் நடத்துவோம். ஒரு 35+ மேலே ஃபேஸ் லிஃப்டிங், ஏன்னா ரிங்கிள்ஸ் தெரியுது, கண்ணுக்கு சைடில் ரிங்கிள்ஸ் தெரியுது, நெற்றி பகுதியில் ரிங்கிள்ஸ் தெரியுது, நம்மளுடைய சீக்ஸில் வந்துட்டு சாகிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல வகையான எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஆனால் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் எல்லாமே எக்ஸ்டர்னல் தான், வெளியில் தான் நம்ம பண்ணுறோம். வெளியில் நம்ம பல ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறோம், பல விதமான பொருட்கள், மூலிகைகள் கூட நம்ம அந்த பலதில் ஹனியில் இல்லை பாலெல்லாம் மிக்ஸ் பண்ணி தடவுறோம். என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 30 இயர்ஸ் க்ராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்கின் ஸ்ட்ரக்சர் பற்றி தரோவாக புரிஞ்சுக்கிட்டா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து டெக்னிக்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கின் ஸ்ட்ரக்சர் எப்படின்றது நான் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேங்க. ஸ்கின்னில் வந்துட்டு 3 லேயர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு டாப் மோஸ்ட் லேயர் எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்க்கு கீழே டெர்மிஸ், டெர்மிஸ்க்கு கீழே ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு 3 லேயர் இருக்குது நம்ம ஸ்கின்ல. ஸோ இந்த டாப் லேயர் எபிடெர்மிஸ்லேயே 5 லேயர்ஸ் இருக்குது. திருப்பி டிவிஷன் 5 லேயர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேர் கேஸ், நம்ம ஒரு 5 மாடி இருக்கிற ஒரு பில்டிங்னு வச்சுக்கோங்களேன். கீழே ஒரு கொஞ்சம் ஹவுசஸ் இருக்குது, 2nd ஃப்ளோர், 3rd ஃப்ளோர், 4th ஃப்ளோர், 5th ஃப்ளோர், அந்த மாதிரி பல இது மாதிரி 5 ஸ்டோரி பில்டிங். அதாவது டாப் லேயர்லேயே 5 ஸ்டோரி பில்டிங் இருக்குது. ஸோ இந்த 5 ஸ்டோரி பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் செல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, நம்ம புது செல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து டாப் ஃப்ளோர் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு 48 நாள் ஆகுது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து டாப் லேயருக்கு போகிறதுக்கு ஒரு 48 நாள் ஆகுது. ஸோ இது வந்து நார்மலாக நம்ம ஸ்கின்னுடைய ப்ராசஸ். மேலே அது மேல் லேயருக்கு வரும்போது பூரா டெட் செல்ஸ் தான். ஸோ இது வந்து இந்த ப்ராசஸ் ஆக்சிலரேட் ஆகி 48 நாளுக்கு பதிலாக 3 நாளாக வருது தான் நம்ம வந்து சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 48 டேஸில் ஸ்கின் கீழே இருக்கிற லேயர்லேருந்து டாப் லேயருக்கு போகணும். இதே 3 டேஸில் இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா சோரியாசிஸ், அதாவது நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆகும், நிறைய டெட் செல்ஸ் இருக்கும். ஸோ இந்த டெட் செல்ஸ் பூரா நமக்கு வெளியில் தெரியும் இல்லையா, கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ், நிறைய டெட் செல்ஸ் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கும்போது சோரியாசிஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஸ்கின்னுடைய நார்மல் மெக்கானிசம். நார்மலாக ஸ்கின் வந்துட்டு இந்த மாதிரி ரீபில்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் நான் சொன்ன ஒரு மாடி மாதிரி இருக்குது. ஸ்கின்னில் எபிடெர்மிஸ் மேலே இருக்கிற லேயர், அதுக்கு கீழே இருக்கிற லேயர் வந்துட்டு டெர்மிஸ். இந்த டெர்மிஸில் தான் நம்மளோட ஸ்வெட் கிளான்ஸு, பிளட் வெசல்ஸு, நரம்புங்க, இந்த ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணுற எல்லா இந்த ஆயில் செக்ரேட் ஆகிறது, ஸ்வெட்டு எல்லாமே வந்துட்டு டெர்மிஸ் லேயரில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சருங்க, நல்ல டைட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். ஒரு 30 இயர்ஸுக்கு மேலே இந்த ஸ்ட்ரக்சர் மெதுவாக லூஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஏஜ் வந்து 30 சொல்ல முடியாது, ஏன்னா டிபெண்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் பொறுத்துங்க. லைஃப் ஸ்டைல் சரியில்லை அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் சீக்கிரமாக ஏஜிங் நடக்கும். நம்ம நல்ல லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணோன்னா ஏஜிங் வந்து டிலே ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நம்ம ஸ்கின்ல என்ன கொடுக்குதுன்றது நம்ம பார்க்கணும். நம்ம ஸ்கின்ல கொலாஜன் சொல்லிட்டு ஒரு புரோட்டீன் இருக்குது. நம்ம ஒரு துணி எடுக்கிறோம், ரொம்ப கசங்கி இருக்குது அந்த துணி. அந்த துணியை வந்து நம்ம தண்ணியில் டிப் பண்ணோம் அப்படின்னா, அதாவது கஞ்சி தண்ணியில் டிப் பண்ணோம் அப்படின்னா அந்த துணி வந்து நல்லா ஸ்ட்ரெச்டாக இருக்கும் இல்லைங்களா, சுருக்கம் இல்லாமல் நல்லா இருக்கும். ஏன் அப்படி இருக்குது? அது அந்த ஸ்டார்ச் வந்துட்டு அந்த கஞ்சிக்கு வந்துட்டு அதுக்கு அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்குது. அதே போல் நம்ம வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ், அந்த ஒரு எலாஸ்டிசிட்டி கொடுக்கறது வந்துட்டு கொலாஜன் தான். ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, 30 இயர்ஸுக்கு மேலே எவ்ரி 1 இயர் 1% கொலாஜன் நம்ம லூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் பை த டைம் we are 50 இயர்ஸ், ஒரு 50 வயசுக்குள்ளே நிறைய பேருக்கு நிறைய சுருக்கெல்லாம் தெரியுது. கண்லேருந்து, தாடப்பகுதியிலேருந்து, அவங்களுடைய சீக்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஹேங்கிங் தெரியறது வந்துட்டு இந்த கொலாஜன் லாஸ் ஆகிட்டே இருக்கும்போது நேச்சுரலாக வந்துட்டு ஸ்கின் டிஷ்யூஸோடைய எலாஸ்டிசிட்டி போயிடும். ஸோ கொஞ்சம் சுருங்கி போயிடும் எல்லாமே. ஸோ இந்த கொலாஜன் நம்ம எப்படி நம்ம ரெகுலராக வெளியிலேருந்தோ இல்லைனா நேச்சுரலாக ஃபுட்லேருந்தோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
பயங்கர ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. நம்ம ஸ்கின் யங்காக வச்சுக்கிறதுக்கு, நம்ம ஸ்கின்ல போர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, நம்ம ஸ்கின் நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு கொலாஜன் முக்கியமான ஒரு புரோட்டீன். ஸோ கொலாஜன் வந்து ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, அதாவது நம்மளுடைய ஜாயின்ஸுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோட்டீன் கொலாஜன். ஜாயின்ஸில் கொலாஜன் ப்ரோட்டீன் இருந்தால் தான் அந்த ஜாயின்ஸ் வந்துட்டு ஒழுங்காக மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ கொலாஜன் நம்ம ஜாயின்ஸுக்கு தேவை, ஸ்கின்னுக்கு தேவை, ஹேருக்கு தேவை, நேச்சுரல் ப்ரோட்டீன். ஸோ இந்த கொலாஜன் ஒரு 30 இயர்ஸுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ளிமெண்ட் ஃபார்மில். ஸோ சப்ளிமெண்ட் ஃபார்மில் எப்படி எடுக்கிறது? டெய்லி ஒரு 2 டீஸ்பூன்ஸ் கொலாஜன் பவுடர்ஸ் கிடைக்கிது. இந்த பவுடர்ஸ் தண்ணியில் கலக்கி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து கொலாஜன் வந்து பிஃபோர் ஃபுட், ஜஸ்ட் பிஃபோர் ஃபுட் ஒரு ஸ்பூன் கலக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா அப்சார்ப் ஆகும் ப்ரோட்டீன். நேச்சுரலாக கொலாஜன் எப்படி எடுத்துக்கலாம்? கொலாஜனில் 3 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. புரோலின், கிளைசின், லைசின். இந்த 3 அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து தான் கொலாஜன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்கிற உணவுகள் சாப்பிடணும். அது இல்லாமல் வைட்டமின் சி ரிச் ஃபுட் அது கூட சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து வெஜிடேரியன் ஃபுட்ஸில் டைரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பட்டர் மில்க், தயிர், மோர், ஹோல் கிரெயின்ஸ், தவிடோடு நம்ம கிரெயின்ஸ் சாப்பிடும்போது, அதாவது ரொம்ப பாலிஷ் பண்ணாத கிரெயின்ஸ் சாப்பிட்டா அதில் வந்துட்டு இந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. பீன்ஸில் இந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, நட்ஸில் இந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ நான் வெஜிடேரியன் ஃபுட் எக்ஸில், அப்புறம் ஃபிஷ்ஷில், அப்புறம் முக்கியமானது இப்போ வந்துட்டு ரொம்ப காலமாக போஸ்ட் ப்ரெக்னென்சி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக மதர்ஸுக்கு வந்துட்டு மட்டன் சூப் கொடுக்குற பழக்கம் இருக்குது. இந்த பழக்கத்தினுடைய பேசிக்கான ரீசன் என்ன அப்படின்னா, மட்டன் சூப்பில் வந்துட்டு அதிகமான கொலாஜன் லெவல்ஸ் இருக்குது. அதே போல் எங்கேயாவது அடிபட்டுச்சு, ஜாயிண்டில் ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, இல்லை எங்கேயாவது மசில் டேர் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இந்த உள்ள வில்லேஜஸ்லலாம் பார்த்திங்கன்னா மட்டன் சூப் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஜாயிண்ட் திருப்பி நல்லா ஃபார்ம் ஆகிறதுக்கு, அந்த தசை நல்லா ஃபார்ம் ஆகிறதுக்கு கொலாஜன் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் மட்டன், எஸ்பெஷலி நம்ம அந்த போன் ப்ராத், மட்டன் சூப், ஆட்டுக்கால் சூப் குடிச்சிட்டோம் அப்படின்னா கொலாஜன் ரிச்சாக இருக்கும். ஸோ இந்த கொலாஜன் வந்து அமினோ ஆசிட்ஸ் 3 அமினோ ஆசிட்ஸ்னால ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்கிற ஃபுட்டோடு சேர்ந்து வைட்டமின் சி கட்டாயமாக எடுத்துக்கணும். ஸோ வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ், பப்பாயா, கோவாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் கோவாவில் 200 mg வைட்டமின் சி இருக்குது. ஒரு 100 கிராம்ஸ் பப்பாயாவில் ஆல்மோஸ்ட் 68 mg வைட்டமின் சி இருக்குது. நெல்லிக்காய் கூட ரிச் இன் வைட்டமின் சி. ஸோ இந்த மாதிரி வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸோட நம்ம கொலாஜன் எடுத்துக்கும் போது அப்சார்ப்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு கொலாஜன் சப்ளிமெண்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன அப்ளை பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. சாகிங் நடந்துகிட்டே தான் இருக்கும், ரிங்கிள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர், நம்ம அந்த கஞ்சியில் முக்கிற அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஸ்ட்ரக்சர் போயிட்டுருக்கு. நம்ம திருப்பி கொலாஜன் கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாகிடும். ஸோ ஸ்ட்ரக்சர் ஒழுங்காக வரும்போது சாகிங் இருக்காது, ரிங்கிள்ஸ் வராது, ஃபேஸ் வந்து ரொம்ப கரெக்டாக அயர்ன் பண்ண போல் அழகாக இருக்கும். ஸோ இன்டர்னல் சப்ளிமெண்டேஷன், உள்ளே நம்ம என்ன நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கணும்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கொலாஜன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்டி ஏஜிங் சீக்ரெட். தேங்க்யூ.